தமிழ்நாடு ஆளுநருக்கு அரசு பள்ளியில் சுத்தமாக கல்லூரியில் 1000 ரூபாய் ஆளுநருக்கு இப்போ 8ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு கொஞ்சம் நேரம் சரியில்லைன்னு தான் நினைக்கிறேன். அவர் பேசுகிற பேச்சுக்கள் அப்படி இருக்கின்றது. நான் ஆரம்பத்திலேருந்து நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். நான் இப்போ ஸ்டேட் பிளானிங் கமிஷன் இன்னைக்கு ஒரு அசஸ்மெண்ட் பண்ணி முடிச்சிருக்காங்க. அதை மிக விரைவாக தமிழ்நாட்டு முதலமைச்சரிடம் அவங்க வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதனுடைய துணைத் தலைவர் அண்ணன் ஜெயரஞ்சன் அவர்கள் அமெரிக்காவிலிருந்து வந்தது பிறகு அதை முதலமைச்சரிடம் வழங்கியிருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கு. இந்த 1000 ரூபாய் கொடுக்கறத பத்தி இப்படி அவர் சொல்றாரு அப்படின்னா அவருக்கும் அவரை போன்றவர்களுக்கும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது ஒன்னே ஒன்றுதான். குறைவாக கொடுக்கிறோமே என்று யாரும் நினைக்க வேண்டாம். பெறுபவர்களுக்கு அது பெரியது. கொஞ்சம் தானே எடுக்கிறோம்னு யாரும் எங்கிட்ட இருந்து களவாட வேண்டாம். இழப்பவர்களுக்கு அது பெரியது. அதை புரிந்தவராக முதல்ல இருக்க வேண்டும். அவர் முதல் எந்த மாநிலத்திலிருந்து வந்திருக்கிறார், அந்த மாநிலம் எப்படியெல்லாம் செயல்படுகிறது என்பதை முழுமையாக தெரிந்து கொண்டு எங்களுடைய பிள்ளைகளை பற்றி அவர் பேச வேண்டும் என்று தொடர்ந்து இதை வலியுறுத்திக் கொண்டிருக்கின்றேன். இன்றைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் எல்லா விதத்திலும் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் என்று யூஎன் சொல்லக்கூடிய அதுல 4வதாக வரக்கூடிய கல்வியில் கேரளாவும் நாமளும் தான் இன்னைக்கு முதன்மையான இடத்தில் விளங்குகிறோம் என்று சொல்லும் பொழுது இதையெல்லாம் உணர்ந்து பொறுப்போடு அவர் பேச வேண்டும் என்பதை நான் கேட்டேன். நெல்லையில் இன்னைக்கு நடந்த சம்பவத்தை பற்றி சகோதரி அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். அதுக்கு முழுமையான அது விசாரிக்கப்பட்டு அதோடைய கருத்துக்கள் வந்ததுக்கு பிறகு முழுமையாக சொல்லி இருந்தாலும் மாணவ செல்வங்களுக்கு பல்வேறு திட்டங்களை தமிழ்நாடு அரசு ஒரு 4 ஆண்டுகளாக அவர்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸை போக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல விஷயங்களை கலை பண்பாட்டு கொண்டாட்டமாக இருந்தாலும் சரி, அறிவியல் சார்ந்த அந்த பிள்ளைகளுக்கு நடத்துகின்ற போட்டிகளாக இருந்தாலும் சரி, இப்படி எல்லா விதத்திலும் ஒரு பக்கம் அவர்களை நாங்கள் மேம்படுத்த வேண்டும் என்று சொல்லும் பொழுது இது போன்று விரும்பத்தகாத ஒரு சம்பவம் நடக்கும்போது உள்ளபடியே அது வேதனைக்குரியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் தான் தொடர்ந்து இந்த எமோஷனல் வெல்பீயிங்காக நாங்கள் பல்வேறு பயிற்சிகளை நாங்கள் ஆசிரியர்கள் மூலமாக நாங்கள் தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கின்ற சமுதாயத்தில் நடக்கக்கூடிய இது போன்ற ஒரு சம்பவம் உள்ளபடியே அது வருத்தத்துக்குரியதாக இருக்கின்றது. மென்மேலும் அது நடந்து விடாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக குறிப்பாக சவுத் சைடு சார்ந்திருக்கின்ற அந்த மாணவர்களுக்கு புதிதாக பயிற்சியை வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணமும் இருக்கின்றது. வருகின்ற 24ஆம் தேதி என்னுடைய மானிய கோரிக்கை இருக்கின்றது. நீங்கள் கேட்கின்ற கேள்விக்கெல்லாம் அது புதுவிதமான அனௌன்ஸ்மெண்டாக கண்டிப்பாக வரும் என்பதை நான் தெரிவித்துள்ளேன். தொடர்ந்து நாங்கள் சொல்லக்கூடியது ஒன்றா NEP என்று சொல்லும் பொழுது அதுல பல சரத்துக்கள் இருக்கு. அதுல மும்மொழி கொள்கையை திணிக்கிறது, இந்தியை திணிப்பது என்பது மட்டுமல்ல. NCERT கையில இந்த புத்தகம், இந்த சிலபஸ், கரிக்குலம் போயிடுச்சு அப்படின்னா அவன் டெல்லியில உட்காந்துக்கிட்டு யாரெல்லாம் நல்லவன் சொன்னா நம்ம நல்லவன் படிப்போம், அவன் யாரெல்லாம் கெட்டவன் சொன்னா நம்ம கெட்டவன் நம்ம படிப்போம். நம்ம அந்த ஒரு சூழ்நிலை ஆளாகிடக் கூடாது என்பதற்காகத்தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அது டிராப்ட் வெர்ஷனாக இருந்ததுலேருந்து 2019 சொல்றேன் நான், டிராப்ட் வெர்ஷனாக இருந்தது போது இதெல்லாம் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத சரத்துக்கள் நிறைய இருக்கின்றது என்று அவர் வலியுறுத்தி சொன்னதுக்கு காரணம், எதனால் இதுக்கான 2016 இதுக்கான ஒரு குழு உருவாக்கப்படும் போது முத்தமிழ் கலைஞர் என்ன சொன்னார், நீங்க கொண்டு வருகின்ற NEP குழுவுல கல்வியாளர்களே இல்லாமல் இருக்கின்றது, கல்வியாளர்களே இல்லாமல் இருக்கின்றது ஒரு NEP உருவாக்கப்பட்டது என்று சொன்னால் கடிகாரம் உள்ளே நாம் பின்னோக்கி இழுத்து வைப்பதற்கு சமம் என்று முத்தமிழ் கலைஞர் எடுத்து சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு சுத்தி வளர்ச்சி இப்ப யாரெல்லாம் NEP ஒத்துக்கிட்டாங்களோ இன்னைக்கு அந்த NCERT மூலமாக நீங்க சொல்வது போல அந்த பாட புத்தகம் இந்தியில சொல்லுகின்ற அந்த நிலைமைக்கு சென்று கொண்டிருக்கின்றது. அதனால்தான் தொடர்ந்து தமிழக அரசு அதை முழுமையாக எதிர்த்துக் கொண்டிருக்கின்றது என்று நான் தெரிவித்துள்ளேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.